Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இன்னும் பார்த்துட்டு இருக்கிறது கேம்பிரிட்ஜில் செகண்டரி சயின்ஸ் ஸ்டேஜ் 9ஓட 3.6 பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degree Celsius. Copy and complete the sentences about the water using the words from the list. Each word can be used once, more than once or not at all. ஸோ கொடுத்துருக்க வேர்ட்ஸ் பார்த்தோன்னா லீஸ்ட், மோஸ்ட், டிஃப்ரெண்ட், த சேம், எவாப்ரேட், கண்டென்ஸ், ஃப்ரீஸ் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. The energies of the particles in the water at 25 degrees Celsius are the same. ஏன்னா இங்கே பார்க்குறது ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸை தான் நம்ம வந்து டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ 25 டிகிரி செல்சியஸில் அங்கே மொத்தம் இருக்க எனர்ஜி வந்து சேமாக தான் இருக்கும். பார்ட்டிகல்ஸ் வித் த டேஷ் எனர்ஜி ஸ்டே இன் த லிக்விட், பார்ட்டிகல்ஸ் வித் த டேஷ் எனர்ஜி கேன் லீவ் த லிக்விட். ஸோ ஒரு லிக்விட் இருக்க, ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இன்கேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா அது வில் ஸ்டார்ட்ஸ் டு எவாப்ரேட். அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிகல் வித் த லீஸ்ட் எனர்ஜி will stay in the liquid. Particles with the most energy can leave the liquid. When liquid water turns to gas, the water is said to evaporate. So what liquid to gas என்ன சொல்லுவோம், evaporation சொல்லுவோம். So evaporate. Hot water at 80 degrees Celsius is placed in a beaker and left in a room temperature of 20 degrees Celsius. அதாவது ரூம் இருக்குது, அதோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸாக இருக்குது. என்கிட்ட ஒரு கப்பில் ஹாட் வாட்டர் இருக்குது, அதோட டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விச் ஆஃப் தீஸ் காசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் டு டிக்ரீஸ்? ஃப்ரீசிங்கா, கண்டென்சேஷனா, எவாப்ரேஷனா, பாய்லிங்கா? நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கல, அந்த கப்பை அப்படியே வச்சிட்டோம், அதனால் பாய்லிங் நடக்க வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹாட் வாட்டரில் இருக்கிற ஹீட் எனர்ஜி வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு, ரூமில் இருக்க சரௌண்டிங்ஸ் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இங்கே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட் வந்து கேஸாக மாறும். ஸோ அதனால் வந்து எவாப்ரேஷன் மூலியமாக வந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இன்னொன்று கண்டக்ஷன் மூலியமாக நடக்கும், கன்வெக்ஷன் மூலியமாக நடக்கும். கண்டக்ஷன்னா அங்கே ஏதோ ஒரு பொருள்லாம் தொட்டுருக்கு அப்படின்னா அது வழியாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கன்வெக்ஷன் மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கன்வெக்ஷன் நடக்கல, ஏன்னா நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கல. ஸோ கன்வெக்ஷன் நடக்காது. ஸோ ரேடியேஷன் அண்ட் கண்டக்ஷன் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்புறம் எவாப்ரேஷன் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, மறக்காத, இங்கே கன்வெக்ஷன் நடக்கலை. ஏன் அப்படின்னா நான் இங்கே ஹீட் எனர்ஜி கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு ஃப்ளோ கன்வெக்ஷன் கரண்ட் இருக்காது. பட் ரேடியேட் ஆகும், எல்லா ஹாட் ஆப்ஜெக்ட்டும் எனர்ஜியாக ரேடியேட் பண்ணும். ப்ளஸ் இது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை தொட்டுட்டு இருந்துச்சுன்னா கண்டக்டும் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின் A. Explain what happens to the average energy of the particles in a liquid during evaporation. Average energy மீன் பண்ணுறான்னா டெம்பரேச்சர் மீன் பண்ணுறான். ஸோ எவாப்ரேஷன் அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் என்ன ஆகும் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணி நம்ம எழுதணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸின்னு நினைப்போம், பட் அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா வந்து டஃப்பான கொஸ்டினாகவும் மாறும். ஸோ இங்கே ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே எவாப்ரேஷன் நடக்கிறப்போ நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து சர்ஃபேஸ் விட்டு லீவ் பண்ணி வெளியே போயிடும். ஸோ இப்போது மொத்தமாக ஆவரேஜ் எனர்ஜி இருக்கும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சா, அதனால வந்து இது என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். Because the particles with the most energy will leave the surface during the evaporation process. So hence the less number of particles present in the system, so the average energy of the particles in the liquid will decrease. அந்த மாதிரி எழுதிக்கலாம். Okay, what happens to the temperature of the liquid during evaporation? Same thing, it will decrease because the most energy particles will leave the surface, the least energy particles will stay, so the total number of particles in the system will decrease. Hence the average energy of the particles in the system also will decrease. Explain how sweat can cool the skin. Because இப்போ உன் கையிலேருந்து வேர்க்குதுன்னு வச்சுக்கோவேன், ஸ்வெட் வழியாக என்ன ஆகும்னா அந்த வேர்வை ட்ராப்லெட்ஸாக இருக்கும் இல்லையா, தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போது அது வந்து உன் பாடியோட டெம்பரேச்சரை வந்து எடுத்து வச்சுருக்கும். டெம்பரேச்சர்னு ஆமாம், பாடியோட டெம்பரேச்சர் சொல்ல முடியாது, உன்னோட ஹீட் எனர்ஜி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அந்த வேர்வையில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோவேன். இப்போ அது சரௌண்டிங் ஏரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சரௌண்டிங் ஏரோட டெம்பரேச்சரை விட உன் பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஸோ அந்த தண்ணி என்ன ஆகும்னா வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். ஸோ அது உடம்பை விட்டு லீவ் பண்ணி போயிடுச்சு. அப்படி லீவ் பண்ணி போயிடுச்சுன்னா அப்போது அந்த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் யுவர் பாடி வில் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ். அப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீ சில்லுன்னு ஃபீல் ஆக ஆரம்பிப்பேன். ஸோ அதுதான் என் ரீசன். எக்ஸ்பிளைன் ஹவு ஸ்வெட் கேன் கூல் த ஸ்கின். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுக்கு ரீசன் என்னென்னா எவாப்ரேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே என்ன நடக்குதுன்னா எவாப்ரேஷன் நடக்குது. ஸோ பேசிக் ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் திஸ், எவாப்ரேஷன் காசஸ் கூலிங்.
The sweat takes away the heat from your skin. அவ்வளோதான், அப்படியே எழுதலாம். B1, explain why skin can become too warm when sweat cannot evaporate. பிகாஸ் ஏன்னா உன் பாடியிலேருந்து ஹீட் எனர்ஜி வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை, அது பில்டப் ஆகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா உன் பாடி வந்து வார்மாக ஃபீல் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்னா, there is no loss of thermal energy through sweat. thermal energy, heat energy இந்த மாதிரி டேர்ம்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம. through sweat or due to evaporation. ஐசோப்ரோபனால், இதை வந்து நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் கிரேட் 8க்கு என்ன பண்ணோம்னா, நம்ம நேரில் கொண்டு போய் அவங்க கையில் ஒரு ட்ராப் விட்டு காமிச்சோம். ஸோ ரொம்ப சில்லுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் பாசிபிள் உங்களுக்கும் அந்த சான்சஸ் கிடச்சிச்சுன்னா, டியர் ஃபியூச்சர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிச்சுன்னா, யூ ஆல்சோ ட்ரை டு டூ தட். Isopropyl alcohol or isopropanol is a liquid that can be applied to the skin to reduce the chance of cuts becoming infected. Isopropanol evaporates quickly. Isopropanol at room temperature feels cold when applied to the skin. Explain why. ஏன்னா ஐசோப்ரோபனால் உங்கள் ஸ்கின்னில் மேலே ஒரு ட்ராப் வரும்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுனா, இட்ஸ் ஹைலி வாலட்டைல். அப்படின்னா டக்குன்னு வந்து ஹைலி வாலட்டைல்னா ஈஸியாக எளிதில் ஆவியாகக்கூடியதுன்னு மீனிங்கு. ஸோ ஈஸிலி எவாப்ரேட் ஆகி போயிடும். எவாப்ரேட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் கையில் விடும்போது. எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா என்ன மீனிங்னா, அது கேஸாக மாறிடுச்சு. அப்போ லிக்விடை கேஸாக மாற்றணும்னா நான் ஹீட் எனர்ஜி கொடுக்கணும், கரெக்ட்? ஸோ இங்கே அது ஹீட் எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்கிச்சுன்னா, உன் பாடியிலேருந்து எடுத்துக்கிச்சு. உன் பாடியிலேருந்து அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஹீட் எனர்ஜி எடுத்துக்கிட்டு வாட்டர் பிகம்ஸ், அந்த லிக்விட் பிகம்ஸ் கேஸாக மாறிடுச்சு அப்படின்னா உன் பாடியோட ஆவரேஜ் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ யூ வில் ஃபீல் கோல்டு. ஓகே, ஸோ ஐசோப்ரோபனால் at room temperature feels cold when applied to the skin. Explain why. So when isopropanol or isopropyl alcohol கூட சொல்லலாம் interacts with your skin, the liquid evaporates. அப்படி லிக்விட் எவாப்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ லிக்விட் எவாப்ரேட்ஸ், இட் லோவர்ஸ் யோர் பாடி டெம்பரேச்சர். ஏன்னா அது எவாப்ரேட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா லிக்விட் வந்து கேஸாக மாறணும்னா அது எங்கேருந்து எடுத்துக்கிச்சு? உன் பாடியிலேருந்து எடுத்துக்கிச்சு. இட் லோவர்ஸ் யுவர் பாடிஸ் டெம்பரேச்சர், இல்லைனா ஆவரேஜ் எனர்ஜின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான். சரிங்க முகேஷ், பாய்.